திருவண்ணாமலை அருகே 50 சவரன் நகை திருட்டு போன வழக்கில் 2 ஆண்டுகள் கடந்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை அடுத்த பெரும்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் சரவணன் வீட்டில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு 50 சவரன் தங்க நகை திருட்டு போனது. திருடிய மர்ம நபர்கள் குறித்து பல்வேறு ஆதாரங்களை கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காமல் திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலைய போலீசார் காலம் தாழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சரவணன் குடும்பத்தினர் 20க்கும் மேற்பட்டோர் கைக்குழந்தைகளுடன் திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் காவல்துறையினரை கண்டித்து செங்கம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது மறியலில் ஈடுபட்டிருந்தவர்கள் சிலர் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் கேனை எடுத்து உடல் மீது ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி பெட்ரோல் கேனை கைப்பற்றி அவர்கள் அனைவரையும் குண்டுக்கட்டாக காவல் நிலையத்திற்குள் அழைத்து செல்ல முயன்றனர். பின்னர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் காவல் ஆய்வாளர் காலிலேயே விழுந்து கதறி அழுத சம்பவம் கண்கலங்க வைத்தது. என் பேர் ரஞ்சினி, திருவண்ணாமலை மாவட்டம், பெரும்பாக்கம் கிராமம். எங்கள் வீட்டில் ஒரு 2 வருஷம் ஆச்சு திருடு போய். இது 54 சவரம் திருடு போயிடுச்சு. எங்களுடைய 4 பேருக்கு திருடு போயிடுச்சு. இது வரைக்கும் 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்குமே எந்த இதுவும் நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு 1 கிராம் கூட இது வரைக்கும் கொடுக்கல. நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம். கஷ்டப்பட்டு மாடு மேய்ச்சி 100 நாள் வேலைக்கு போய் ஒவ்வொரு நாளும் ஒரு ரூபாயா சேர்த்து என்னால முடிஞ்சதை என் பிள்ளைக்கு செய்யலான்னு சேர்த்து வச்சிருந்தேன். எனக்கு ஒரு வீடு இல்லை, வாசல் இல்லை, எந்த சொத்து சுகமும் இல்லை, எனக்கு புருஷனும் இல்லை. என் பிள்ளையும் நானும் ஆதரவு இல்லாம நிக்கிறோம். ஆனா ஒரு ரூபாயா சேர்த்து வச்சிருந்தேன். காசுல தான் நான் வாங்கி வச்சிருந்தேன். என் பிள்ளைக்காக நான் சேர்த்து வச்சிருந்தேன். அந்த நகையும் திருடி போயிட்டாங்க.